அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக பாஜக ஒரு போராட்டம் நடத்த போறீங்க. நிச்சயமா அதுக்கு அனுமதி இருக்காது. எல்லா கட்சிகளுக்குமே அனுமதி இல்லை. என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய திட்டம் என்ன? சென்னை வரைக்கும் இந்த பேரணியா? நிச்சயமாக சென்னை வரைக்கும் இந்த பேரணி நடத்தணும்னு ஆசைப்படுவோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் திங் காலையில் வந்து நாளைக்கு வேலுநாச்சியார் அம்மையோட சிவகங்கை பல்கழகத்துக்கு போயிட்டு அங்கே அவங்களுக்கு மாலை செலுத்து அதுக்கப்புறம் இந்த பேரணி ஆரம்பிக்க போகிறோம். அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்கள் எதிர்பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடக்கல, சர்வாதிகாரியின் ஆட்சியாக தான் நடந்துட்டு இருக்கு. ஐ மீ மை செல்ஃப் அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பேரணிக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கலனாலும் நாங்கள் இந்த பேரணி நடத்துவோம். இல்ல அங்கிருந்து நடந்து வரோம். அவங்க எவ்வளவு எங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துல நம்ம போராடி தான் வரணும். எப்போ சென்னை வர இல்லையா, அது நீங்க தான் சொல்லணும். அது வந்து இப்போ பேரணிக்கு அனுமதி நாளைக்கு இப்போ மறுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பேரணி எங்களுக்கு நடக்க விட்டாங்கன்னா நாங்கள் எல்லா மாவட்டந்தோறும் இருந்து மக்கள் மத்தியில் இந்த இஷ்யூ சம்பந்தமாக எல்லா கிராமந்தோறும் ஒரு 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 மணி நேரமாவது கிராமங்களை சுற்றி இந்த விஷயத்தை பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ள டைம் நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். பாஜக நடத்தக்கூடிய இந்த பேரணி அப்படிங்கறதுல வந்து மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? நிச்சயமாக நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா இது பாஜக சார்பாக மட்டும் நாங்க இந்த பேரணி நடத்தல, பெண்கள் சார்பாக பெண்களுக்காக நாங்க இந்த பேரணி நடத்துறோம். ஏன்னா இந்த விழிப்புணர்வு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருந்து இந்த இன்னைக்கு வந்து பாலியல் தொல்லை நடந்திருக்குங்கிறதுக்காக நாளைக்கு எங்க வீட்டுல உங்க வீட்டுல நடக்காதுங்கிறது நிச்சயம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா வீட்டு பெண்கள் நல்லா இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும். பெண்கள் வந்து வெளியில போகும்போது பாதுகாப்போடு தான் போகணும். மகாத்மா காந்தி எப்போ சொன்னார், என்னைக்கு ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நகை இந்த வெளியில தைரியமா தனியாக போறாளோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு நான் நினைப்பேன். நான் சொல்லும் போது இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அந்த தைரியம் இருந்தது. இப்போ ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. குழந்தை 5 நிமிஷம் வீட்டுக்கு வரலன்னா நமக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ 10 தடவை போன் பண்றோம், எங்க இருக்கு ஏன்னு வரலன்னு. ஏன் அந்த சிச்சுவேஷன் நம்ம உருவாக்குறோம்? ஏன் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வந்து பயம் நம்ம மனசுல இருக்கு? அது எல்லாமே போகணுங்கிறதுக்காக தான் இந்த பேரணி பாஜக சார்பாக ஏன் இருக்குன்னா, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து நாரி சக்தி, இந்த நாட்டுல வந்து நம்ம பெண்கள் முன்னேறதான் இந்த நாடு முன்னேறும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு பாதுகாப்பு இருக்கணும். இதுவரைக்கும் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து பெண்கள் வந்து அந்தஸ்துல வச்சு நம்ம வந்து அழகுபடுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ம்டு போர்சஸ்லயும் நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அப்படியெல்லாம் நம்ம வந்து பெண்கள் வச்சு அழகுபடுத்தும் போது இன்னைக்கு பெண்கள் இந்த மாதிரி சீரழிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அந்த பெண் குழந்தை நிச்சயமாக நம்ம எல்லாரும் பாராட்டணும். ஏன்னா தைரியமாக வெளியில இந்த விஷயம் சொல்லியிருக்கா. ஏன்னா இன்னைக்கு அவ வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி வேற யாருமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவ வெளியில வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. இது திமுகல இருக்கிற பெண்களுக்கும் எனக்கு தெரியும். திமுகல நிறைய பெண்கள் கட்சி தாண்டி நான் வந்து ஒரு குரல் கொடுத்தேன்னா கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அது கட்சி தாண்டி பெண்களுக்காக நடத்தக்கூடிய இந்த பேரணி, இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. ஸோ அதுவும் தாண்டி நான் எல்லாருக்கும் திமுக, அதிமுக, விசிகே வேற எந்த கட்சி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேரணி பெண்களுக்கான பேரணி, எங்க கூட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்றோம். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா பெரிதா வந்து உங்களை எந்த நிகழ்ச்சியிலையும் பார்க்க முடியல. இல்ல இது வந்து ஒரு அதிருப்தியில இருக்கீங்க அப்படிங்கிற தகவல் பரவி இருக்கு. எங்கேயுமே அழைப்பு விடுக்கல எனக்கு அப்படிங்கிறீங்க. எங்கேயாவது அதிருப்தி ஏதாவது வார்த்தை பயன்படுத்தினேனா என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன், அவ்வளவுதான். மனநிறைவோடு இருக்கீங்களா பாஜக? அப்கோர்ஸ், இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன்ல. நானு இங்கதான் இருக்கேன். ஆமா, உறுதியா இருக்கீங்க? கண்டிப்பா இருக்கேன். தை பிறந்தால் திருமதி குஷ்புவுக்கு வழி பிறக்குமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஏன் இது வரைக்கும் ஏன் வழி பிறக்கல? நல்லா தானே இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல. எந்த பதவியிலும் இல்ல. அதுக்கு பதவிக்கு ஆசைப்பட்டவ குஷ்பு கிடையாது. திமுகல இருக்கும்போது பதவிக்கு ஆசை. எந்த பதவியில இருந்தேன் நான் 5 வருஷமா திமுகல? எந்த பதவியிலும் இல்ல. அப்புறம் பதவிக்கு ஆசைப்பட்டது ஒரு கட்சியில சேரக்கூடிய குஷ்பு கிடையாது. பேரம் பேசிட்டு கட்சியில சேரணும்னு ஆசைப்பட்டது குஷ்பு கிடையாது. சரிங்களா? கட்சி மேல நம்பிக்கை வச்சுட்டு, அந்த தலைமை மேல நம்பிக்கை வச்சுட்டு தான் கட்சியில சேர. நாட்டுக்கு நல்லது நடக்கணும். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சியில இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியா இஸ் த பிகெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் நான் சொல்ற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பெருமை எனக்கு இருக்கு. நான் வந்து மோடி அவருடைய ஆட்சியில நான் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. அது போதும். நாளைக்கு மதுரையில போய் நீதி கேட்க போறீங்க, எப்படி இருக்கும்?
எல்லா பெண்கள் கிட்ட நீங்க ஒரு கண்ணகி நீங்க பார்க்க போறீங்க நாளைக்கு. குஷ்பு மட்டும் இல்ல, எங்க கூட்டணியில அந்த பேரணியில எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ணகி அந்த ரூபம் தான் நாளைக்கு பார்க்க போறீங்க. நன்றி.